சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப 2 தரப்பையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆனா அருண் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிக்கு போட்டியா பேசி வேணும்னே வந்து முத்துவுக்கு கோவம் வர்ற மாதிரி பேசி, அங்க சின்னதா ஒரு அடிதடி ரேஞ்சுக்கு போகுது. அதுக்கப்புறம் வக்கீல்லாம் இருக்கிறதுனால சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன? இப்ப கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா ஜெயில் தண்டனைலாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், ரூ. 25,00,000 கேட்குறாப்புல அருணு செல்வத்துக்கிட்ட இருந்து. ஏங்க என்னால ரூ. 1,00,000 நான் பார்த்ததில்ல. ரூ. 1,00,000 குடுக்கறதுக்கே என்னால கஷ்டம் தான். இருந்தாலும் அதையே குடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா ரூ. 25,00,000 என்னால எப்படி குடுக்க முடியும்? அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாப்புல செல்வம். அதுக்கப்புறம் ரூ. 15,00,000 குடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 15,00,000மும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன? கடைசியா 5,00,000க்கு டீல ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ 2 தரப்புகிட்ட இருந்தும் கையெழுத்தும் வாங்கிடுறாங்க. 1 மாசத்துக்குள்ள ரூ. 5,00,000 குடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல எழுதியிருக்கு. ஸோ அரேஞ்ச் பண்ணி குடுக்க போறாரா? இல்லையா? அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் இந்த சைக்கோ நீத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரவி நீ இப்ப வரலன்னா நான் தூக்க மாத்திரைய சாப்பிட்டுட்டு செத்துருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணதுனால, ரவி அங்க போயிட்டு நீத்துவ திட்டுறாப்புல. "ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன்" அப்படின்னு சைக்கோத்தனமா அந்த நீத்துவும் பேசிக்கிட்டு இருக்கு. இது எங்க போய் தான் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. நேரா போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தா எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த ரவி எதுக்கு தான் இங்க ஒடியாராப்புல அப்படிங்கிறது தான் தெரியல. கடைசியில முத்துவும், மீனாவும் வீட்டுல செல்வம் கேஸ் விஷயமா பேசுறாங்க. இந்த மாதிரி ரூ. 5,00,000 குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, முத்து சொன்ன உடனே, "நீ உங்க அப்பா கிட்ட கேட்க போறியா?" அப்படிங்கிற மாதிரியும், "உன்கிட்ட காசு இருக்கா?" அப்படிங்கிற மாதிரியும் முத்துவையும், மீனாவையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. "அதெல்லாம் நாங்க எப்படியோ பார்த்துக்கிறேன். உங்ககிட்டலாம் நாங்க காசு கேட்க போறதில்ல. அப்படி இல்லன்னா, நீங்க மனோஜுக்கு ஃபைனான்ஸ் பண்ணார் இல்லையா? அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிட்ட நான் வாங்கிக்கிறோம்." அப்படிங்கிற மாதிரி மீனா வேணும்னே நம்ம விஜயா கிட்ட ஏட்டிக்கு போட்டியா அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும், மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வம் ஊருக்கு போயிருக்கான். பணம் வசூல் அரேஞ்ச் பண்றதுக்காக. கண்டிப்பா செல்வத்துக்கு பணம் கிடைச்சிரும்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கிறிஸுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. 102 டிகிரி காய்ச்சல் அடிக்குது. நம்ம கிறிஸ் வந்து மீனா ஆண்டிய பார்க்கணும் அப்படின்னு ஒளறிக்கிட்டே படுத்திருக்கிறாப்புல. ஸோ டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா ஜுரம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.